காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே ஹைவேஸில் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் பயணமாக திருச்செந்தூர், மதுரை கோயில்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டோம். சின்னவனுக்கு 3 நாளில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. பெரியவனுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. ஜூன் லாஸ்ட்டில் தான் வந்து ஸ்கூலே அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. திருச்செந்தூர் போகணுன்னு 2 வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருந்ததா, பட் அதுக்கான டைமும் வரல. அதே மாதிரி ரிட்டன் வரும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா என்னோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் டிசம்பர் கடைசியில் அந்த வெக்கேஷன் டைம் இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து மீனாட்சி அம்மன் பார்க்கலான்ட்டு போனோம். பட் கோயிலுக்குள்ளே போயிட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி திரும்ப ரிட்டன் வந்துட்டோம். பார்க்கவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 இடங்களும் பார்க்குறதுக்கான டைம் வந்து இப்போ தான் வந்திருக்கு. அப்படியே போகிற வழியில் தூத்துக்குடியில் அந்த உப்பு தயார் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்தையும் பார்த்தோம். எனக்கு அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் அதிசயமாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது கிடையாது. பட் இந்த ஊர்க்காரங்களுக்கு அது ரொம்ப காமனாக இருக்கும். போகிற வழியில் 2 இடத்துல டீயை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போனதுனால பசி இல்லை. ஒரு 4 மணிக்கு தான் லஞ்சு சாப்பிட்டோம். அதுவுமே ஒரு கடையில் பரோட்டா தான் இருந்துச்சு. அதை வாங்கி சாப்பிட்டு சாயந்தரம் ஒரு 5:45 திருச்செந்தூர் ரீச் ஆனோம். அங்கேருந்து அப்படியே கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். இந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.